Holy Spirit is a promise of God. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். அவர் வாக்கு நிறைவேற்றுவதில் வல்லவர். அந்த வார்த்தை கிடைக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கூறி சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை கவனிக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் பெரும்படியாய், என்னை கவனித்து கேளுங்கள், நீங்களும் நானும் பெரும்படியாய். அப்படினால் இட்ஸ் a promise of God. யாரோ ஒருவருக்கல்ல, எல்லாருக்கும். எப்படி வாக்குத்தத்தம் சொல்ல பாராட்டுகிறோமே, ஜெபத்துல சொல்லுகிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பல பெரிய காரியங்களை செய்வேன். அப்படியானால் அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிற நீங்கள் இந்த வாக்குத்தை நம்புங்கள். திரும்பமாக அந்த வார்த்தையை படிக்கிறேன். வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெரும்படிக்காக, எல்லா வாக்கு தத்தங்களும் நீங்கள் பெரும்படிக்காகத்தான். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் நீங்கள் பெற்று அதை அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நாளில் உங்களோடு பேசுகிறார். இந்த நாட்களிலே உலகம் எங்கும் ஆவியானவரை கொண்டாடுகிற ஒரு வாரம், இந்த பெண்டிகோஸ்டல் சண்டே என்று சொல்லுகிறார்கள். உலகம் எங்கும் வெளிநாடுகளிலே ஏறக்குறைய ஒரு வாரங்கள் அதற்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது, ஆவியானவரை கொண்டாடும்படியாய். இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, ஆவியானவரை நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? தினந்தோறும் காலை எழுந்தவுடன் படுக்கையில செல்லும் முன் யாங்கிச்சோ அவர்கள் சொல்வது போல சொல்லுகிற முதல் வார்த்தை குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். படுக்கும் போகும்போது குட் நைட் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு காலப்போக்கில அது அப்படியே மறந்து போனது. அதிகமான நம்முடைய இந்த நாட்களில அதிகமான அலுவல்கள், பிஸி 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 பிஸி, இப்படிப்பட்ட அதிகமான அலுவல் மத்தியில we forget the importance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் அந்த மகிமையும் இன்றைக்கு நாம் கொடுக்க தவறி விடுகிறோம். திருவள்ளுவரேன் is a promise of God. அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கலாத்தியர் 4:6. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்டவர். நம்பர் 1, the promise of God. Number 2, sent forth by the Father. உங்களுக்கும் எனக்கும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். வாசிக்க கேளுங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார்.